ஓம் நம சிவாயா. நாம் இந்த வீடியோவில் என்ன டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பைல்ஸ் அப்படிங்கிற மூலவியாதி யாருக்கு வரும், மூலவியாதி வந்தவருடைய ஜாதகத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்கும், சிஆர்வி மெத்தடில் மூலவியாதி வர்றதற்கான விதிகள் என்ன, அந்த விதிகள் இந்த ஜாதகருக்கு எப்படி பொருந்தி வருதுன்னு பார்க்க போகிறோம். சிஆர்வி மெத்தடில் 2 பார்ட் இருக்குது. ஒன்று கிரக தொடர்புகள், இன்னொன்று மூலவியாதி வர்றதற்கான விதிகள். இப்போது சிஆர்வி மெத்தடில் வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும், வைநாசிகம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும், வேதை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும், ஒரு கிரகத்திற்கு உள்ள 3 நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும், மேலும் 2 முறையில் கிரகங்கள் தொடர்பு ஏற்படுத்திக்குது. அதை பற்றி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கில் பாருங்கள். இப்போ இந்த ஜாதகத்தை அனலைஸ் பண்ணலாம். இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறது லக்னம் கும்பம். லக்னத்தில் சூரியன், புதன், குரு 3 கிரகம் இருக்குது. ரிஷபத்தில் செவ்வாய் இருக்குது. மிதுனத்தில் சனி, கேது இருக்குது. துலாம் ராசியில் சந்திரன், மாந்தி இருக்குது. தனுசில் ராகு இருக்குது. மகரத்தில் சுக்கிரன் இருக்குது. இப்போ இவருக்கு பைல்ஸ் அப்படிங்கிற மூலவியாதி வர்றதுக்கான விதிகள் சைடில் காட்டியிருக்கேன். இதில் ரூல் 1, 6 குரு தொடர்பு, அதாவது 6ஆம் வீட்டிற்கு குருவோட தொடர்பு ஏற்படணும். இப்போ இவர் பிறந்தது கும்பலக்னம். கும்பலக்னத்துக்கு 6ஆம் இடம் கடகம், இதன் அதிபதி சந்திரன். இந்த சந்திரன் எங்கே இருக்குது? துலாம் ராசியில் இருக்குது. குரு லக்னத்தில் இருந்து தனது 9ஆம் பார்வை மூலமாக துலாமில் இருக்கிற சந்திரனை பார்க்குறதால 6ஆம் வீட்டிற்கு குரு தொடர்பு வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கணும். ரூல் 2, 6, 8 தொடர்பு. இப்போ 6ஆம் வீட்டு அதிபதி சந்திரன், அதற்கு 8ஆம் வீட்டு அதிபதியினுடைய தொடர்பு வரணும். இங்கே எப்படி வருதுன்னு பாருங்கள். நார்மலான மெத்தடில் 6 கூடிய சந்திரனும் 8 கூடிய புதனும் கனெக்ட் ஆக மாட்டாங்க. சிஆர்வி மெத்தடில் நான் சொல்லியிருக்கிற முறையில் பார்க்கணும். இப்போது புதன் அமர்ந்த நட்சத்திரம் அவிட்டம், துலாமில் இருக்கிற மாந்தி, மாந்தி அமர்ந்த நட்சத்திரம் சித்திரை. அவிட்டம் மற்றும் சித்திரை இந்த 2 நட்சத்திரங்களுமே செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரு கிரகத்தினுடைய 3 நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும், தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும். அந்த கிரகங்களை 120 டிகிரி ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். அந்த விதத்தில் பார்க்கும்போது அவிட்டம் நட்சத்திரத்தில் இருக்கிற புதனை மாந்தி இருக்கிற சித்திரை நட்சத்திரத்திற்கு கொண்டு வரலாம். அதனால தான் கீழே பாருங்கள், புதனை ஒரு க்ரீன் கலர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டியிருக்கேன். அப்போ புதன் துலாமுக்கு வந்ததுன்னா ஏற்கனவே சந்திரன் இங்கே இருக்குது, இங்கே சந்திரனும் புதனும் இருக்கிறதால இந்த 6ஆம் வீட்டு அதிபதியும் 8ஆம் வீட்டு அதிபதியும் கனெக்ட் ஆனதாக நம்ம எடுத்துக்கலாம். ரூல் 3, 8 செவ்வாய் தொடர்பு. கும்பலக்னத்திற்கு 8ஆம் வீடு கன்னி, இதன் அதிபதி புதன். கிரக பாதசாரத்தில் பாருங்கள், அவிட்டம் நட்சத்திரத்தில் இருக்குது. அவிட்டம் என்பது செவ்வாயோட நட்சத்திரம். அப்போது 8ஆம் வீட்டிற்கு செவ்வாய் தொடர்பு ஏற்பட்டிருக்குன்னு பார்க்க முடியுது. ரூல் 4, 8 சனி தொடர்பு. 8ஆம் வீட்டு அதிபதி புதன் கும்பத்தில் இருக்குது. கும்பம் என்பது சனியினுடைய வீடு, அதனால் 8ஆம் வீட்டு அதிபதிக்கு சனி தொடர்பு வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கணும். ரூல் 5, 8 ராகு தொடர்பு. கும்ப லக்னத்திற்கு 8ஆம் வீட்டு அதிபதியான புதன் கும்பத்தில் இருக்குது. கும்பத்தில் இருக்கிற இந்த புதனை மீனத்தில் இருக்கிற ராகு 3ஆம் பார்வையாக பார்க்குது. அதனால் 8ஆம் வீட்டு அதிபதிக்கு ராகு தொடர்பு வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கணும். ரூல் 6, செவ்வாய் சனி தொடர்பு. லக்னாதிபதியான சனி மிதுனத்தில் இருக்குது. என்ன நட்சத்திரம்னு பாருங்கள், சனி மிருகசீரிசத்தில் இருக்குது. மிருகசீரிசம் என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம். அதனால் சனிக்கு செவ்வாய் தொடர்பு வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கணும். ரூல் 7, செவ்வாய் புதன் தொடர்பு. கிரக பாதசாரத்தில் பாருங்கள், புதன் அமர்ந்த நட்சத்திரம் அவிட்டம். அவிட்டம் என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம். அப்போது புதனுக்கு செவ்வாய் தொடர்பு வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கணும். இது போல் இந்த பாக்ஸில் இருக்கிற 7 விதிகளும் எந்த ஜாதகத்தில் இருக்கோ அவருக்கு அவர் லைஃப் டைமில் நிச்சயமாக மூலவியாதி அப்படிங்கிற பைல்ஸ் வரும். இந்த ரூல்ஸ் இந்த ஜாதகத்துக்கு மட்டும் இல்லை, வேறு பைல்ஸ் அவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து மேட்ச் பண்ணி பாருங்கள். முதல்ல ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த அமைப்பு யாருக்கு இருந்தாலும் அவங்களுக்கும் நிச்சயம் மூலவியாதி வரும் அப்படின்னு ஜோதிட ரீதியாக பலன் சொல்லலாம். அடுத்த வீடியோவில் ஒரு சீரியஸான ஹெல்த் இஷ்யூஸை பற்றி அனலைஸ் பண்ணலாம். திருச்சிற்றம்பலம்.